பட்டுவும் வண்ணப்பெட்டியும். சோலை என்ற அழகான தோட்டத்தில் பட்டு என்ற குட்டி வண்ணத்து பூச்சி வாழ்ந்து வந்தது. பட்டுவுக்கு பலவிதமான வண்ணங்களை பார்ப்பதில் கொள்ளை ஆசை. பூக்களின் வண்ணங்கள் அவனை கவர்ந்தன. இலைகளின் பச்சை அவனை அமைதிப்படுத்தியது. வானத்தின் நீலம் அவனுக்கு பரவசத்தை அளித்தது. ஆனால் இன்னும் பல வண்ணங்களை அவன் பார்க்க விரும்பினான். ஒரு நாள் பட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பழைய மரத்தின் அடியில் ஒரு சிறிய மரப்பெட்டியை கண்டான். அந்த பெட்டி தூசியும் அழுக்கும் படிந்து மங்கிய நிறத்தில் இருந்தது. பட்டு ஆர்வத்துடன் அந்த பெட்டியை மிகவும் சிரமப்பட்டு திறந்தான். உள்ளே சிறிய சிறிய கண்ணாடி குப்பிகள் இருந்தன. ஒவ்வொரு குப்பியிலும் ஒரு திரவம் இருந்தது. ஒவ்வொரு திரவமும் ஒரு தனித்துவமான பிரகாசமான நிறத்தில் மின்னியது. சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, ஆரஞ்சு, ஊதா என பல வண்ணங்கள். பட்டு முதலில் சிவப்பு நிற திரவம் இருந்த குப்பியை தொட்டான். உடனே அந்த பெட்டியிலிருந்து ஒரு ஒளி பரவியது. பட்டு தன்னை ஒரு பெரிய சிவப்பு நிற உலகில் கண்டான். எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிற பூக்கள், சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிற பறவைகள். அந்த சிவப்பு நிற உலகில் பட்டு ரோஜா, ஆப்பிள், செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற பொருட்களின் பெயர்களை கேட்டான். சிவப்பு நிற பறவைகள் சிவப்பு கீச் கீச் என்று பாடியது. அவனுக்கு சிவப்பு என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியது. பிறகு பட்டு மஞ்சள் நிற திரவம் இருந்த குப்பியை தொட்டான். இப்போது அவன் ஒரு மஞ்சள் நிற உலகத்தில் இருந்தான். மஞ்சள் நிற சூரியகாந்தி பூக்கள், மஞ்சள் நிற வாழைப்பழங்கள், மஞ்சள் நிற சிட்டுக்குருவிகள் எங்கும் நிறைந்திருந்தன. மஞ்சள் நிற உலகில் பட்டு சூரியன், மஞ்சள் நிறம் மகிழ்ச்சியானது போன்ற புதிய சொற்றொடர்களை கேட்டான். மஞ்சள் நிற சிட்டுக்குருவிகள் மஞ்சள் மஞ்சள் என்று கூவின. இதேபோல் பட்டு ஒவ்வொரு வண்ண திரவத்தையும் தொட்டான். நீல நிறத்தை தொட்டபோது நீல வானம், நீல கடல், நீல நிற மீன்களை கண்டான். பச்சை நிறத்தை தொட்டபோது பச்சை மரங்கள், பச்சை புல்வெளிகள், பச்சை நிற வெட்டுக்கிளிகளை கண்டான். ஒவ்வொரு உலகிலும் அந்தந்த நிறங்களின் பெயர்களையும் அந்த நிறங்களில் உள்ள பொருட்களின் பெயர்களையும் அவன் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டான். ஆரஞ்சு நிறத்தை தொட்டபோது ஆரஞ்சு பழங்கள், ஆரஞ்சு நிற கேரட், ஆரஞ்சு நிற மீன்களை கண்டான். ஊதா நிறத்தை தொட்டபோது ஊதா நிற கத்தரிக்காய், ஊதா நிற பூக்கள் அவனை கவர்ந்தன. ஒவ்வொரு புதிய வண்ணமும் அவனுக்கு புதிய சொற்களையும் புதிய உலகத்தையும் அறிமுகப்படுத்தியது. பட்டு எல்லா வண்ணங்களையும் பார்த்து முடித்ததும் அவன் மீண்டும் அந்த மரப்பெட்டி இருந்த இடத்திற்கு திரும்பினான். இப்போது அந்த பெட்டி அவனுக்கு ஒரு பொக்கிஷமாக தெரிந்தது. வண்ணங்களையும் அந்தந்த வண்ணங்களில் உள்ள பொருட்களின் பெயர்களையும் அவன் நன்றாக தெரிந்து கொண்டான். பட்டு அந்த வண்ண பெட்டியை பத்திரமாக எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு பறந்து சென்றான். அன்று முதல் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டியை திறந்து புதிய வண்ண உலகங்களுக்கு சென்று புதிய சொற்களை கற்றுக்கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டான். வண்ணங்கள் அவனுக்கு மகிழ்ச்சியையும் அறிவையும் தந்தது.